ரஜினி சார், கமல் சார் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. நீங்க ஒரு ராப் சாங் பண்றீங்க அப்படின்னா உங்களோட லிரிக்ல என்னவா இருக்கும்? காத்து வரட்டும் மாமே, இறங்குனா சீனு காலி தானே, பேட்டடா நம்ம எதுக்க யாரு, வம்புனா நாங்க வாத்தியாரு. கிளம்புடா காத்து வரட்டும் மாமே, இறங்குனா சீனு காலி தானே, பேட்டடா நம்மள எதுக்க யாரு, வம்புனா நாங்க வாத்தியாரு. ஜோபி ஆக்சுவலி உன் ரூல் அபி என் ஹாபி. நேத்து நைட்டு வீடியோ கால்ல கூப்பிட்டது உன் பேபி. என் பிளாக்குக்கு வரியா இல்ல பிளாக் ஒண்ணு தரியா, என் ஆளு கிட்ட சொல்ல மாட்டேன் டேட் பண்ணதில்லையா. இப்போ ஆர்கனைசேஷன் நானு, என்னோட பேங்க்மேட் அக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு அப்புறம் ஆதி ஒரு பேர் சேர்ந்து தான் ஆரம்பிச்சது. இப்போ ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஐடியாஸ் தாட்ஸ் டிஃப்ரெண்டா இருந்ததுனால ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தனியாக தெரிஞ்சு. தலைவர்னா யாருக்கு தான் பிடிக்காது, நாய் பிடிக்கும் தான் தலைவர்னா பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு சூர்யா என்னோட பேர் ஆப்வியஸா. ஸோ அதுலேருந்து சரியான கனெக்ட். ஸோ உனக்கு கொடுக்கதாண்டா என் உயிர் எடுத்துக்கோ அப்படின்றது சீரியஸாகவே அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டுக்கு உன்னொருத்த இருக்கணுன்றது நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ கொடுக்குது தலைவலி, மனசுக்குள்ள நினைப்பு பாகுபலி, ஆனா பார்த்தா கடல தோங்குற பொம்மை கிளி, டப்பா கஞ்சி பூச்சி டப்பா டான்ஸ் ஆடுற ஆமா குஞ்சி, இந்த தேஜ மோஞ்ச மூங்கில வெப்ப சிங்கிள் பஞ்சு, இவன் மைக்க பிடிச்சாலே நாட்டுல விழுது பலி, இவனை ஏரியாக்குள்ள பார்த்தாலே ஷூட் கிளி. இன் அண்ட் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பர் வைப்ரண்டான ஒரு டீம் இருக்கிறாங்க. அதாவது தாசமக்கான் படத்துல இருந்து ரேப் பேட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்தது இல்லை, ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்பை கொடுத்த ஒரு டீம் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சூப்பராக இருக்கேன். எல்லாம் ஒரு மாதிரி பயங்கர வைப்பில் தான் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஆஃப் கேமராலேயே பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இந்த பாட்டு வந்திருக்குது, இதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும்? சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த வாட்டி தான் புதுசா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல்ல ஒரு பாட்டு வந்திருக்கு படத்துல. ஸோ அதனால ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் புது விதமா இருந்தாலும் ஸ்லோவா இருக்கு, பட் ஆனா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. 2-3 நாளா கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், ஷோஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். பட் நல்ல ரெஸ்பான்ஸ். எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியல அவங்களுக்கு. ஃபுல் ஹாப்பி சிரிச்சே உட்கார்ந்து இருக்கோம்ல, அந்த அளவுக்கு ஃபுல் காலையில இருந்து வாய் சிரிச்ச வாயா தான் இருக்கு. ஆமா சரி சரி ப்ரோ, உங்களது இன்ஸ்டாகிராம்ல பார்க்க முடிஞ்சது சூர்யா சார் உரசாதீங்க அப்படின்னு. ஆமா பயங்கரமான தலைவர் ஃபேனா? அது தளபதி அதுல இருந்து எடுத்து வச்சதா இல்லை? எஸ், அங்கதான் கண்டிப்பா தலைவர்னா யாருக்கு தான் பிடிக்காது, நாய் பிடிக்கும் தான் தலைவர்னா பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு சூர்யா என்னோட பேர் ஆப்வியஸா. ஸோ அதுலேருந்து சரியான கனெக்ட். அந்த மாதிரி எனக்கு தேவான் மாதிரி அந்த மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது சூர்யா சார் ஒர்சாதீங்க, அதுக்கான மீனிங் என்னோட லைஃப் பற்றி நான் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். அதனால தான் பயோவா அதையே வச்சிருக்கேன். அந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து பேசிக்காக நம்மளுக்கு மகாபாரதம் கர்ணன் எப்படியோ அந்த சீன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து எவ்வளோதான் வந்து மற்றவனுக்கு கெட்டவனா தெரிஞ்சாலும் அவன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படின்னா வந்து அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஸோ உனக்கு கொடுக்கதாண்டா என் உயிர் எடுத்துக்கோ அப்படின்றது சீரியஸாகவே அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டுக்கு உன்னொருத்த இருக்கணுன்றது நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வாழ்ந்தாதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அந்த படம் க்ளோஸ் டு ஆர்ட்ல அதே மாதிரி தலைவர் வந்து பார்க்க ஹெவியாக இருப்பார் ஆப்வியஸா. கண்டிப்பா. டீம் பேர் வந்து துப்பாக்கி அப்படிங்கிறது தானே? ஸோ துப்பாக்கிஸ் வந்து நான் ரூட் ப்ரோ தான் துப்பாக்கிஸோட. நீங்க ஸ்மைல் துப்பாக்கி. நான் வந்து யங்கஸ்ட் மெம்பர் ஆஃப் த க்ரூன்னு சொல்லலாம். நான் துப்பாக்கிஸ்ல சைன் பண்ணி ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது. நான் 6 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். உங்க டீம் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஐடியிலேயே வந்து ஸ்மைல் அந்த ஐடியில வச்சது காரணம் வந்து எவ்ரிபடி ஹஸ் a ஃபேமிலி நேமா ஒன்று வச்சிருப்பாங்கல்ல. எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி நேம் இருக்கும். அது வந்து அவங்களோட நேமுக்கு பின்னாடி ஒரு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ ஸ்மைல்ன்றது வந்து என்னோட ஐடென்டிட்டி. என்னை ரெக்கக்னைஸ் பண்ணது வந்து துப்பாக்கிஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்டேஜ் கொடுக்கறது, ஒரு நமக்கு ஒரு செல்ஃப் பிலீஃப் கொடுக்குற ஒரு மேட்டர் இருக்குல்ல. நமக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து வி ஹேவ் டவுட்ஸ், பண்றது கரெக்டா தப்பா இருக்கா, அதை வந்து நமக்கு கைட் பண்றதும் சரி. இன்னைக்கு நான் உட்காந்துருக்கிறது அன்னைக்கு எனக்கு தெரியாது நான் இவ்வளோ பெரிய இந்த மாதிரி எனக்கு ஸ்கில் டெவலப் ஆகும் அதெல்லாம் தெரியாது. ஆனா அன்னைக்கு இந்த பையன் நல்லா பண்ணுவான், இவங்கிட்ட இவனை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க வச்ச நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நான் கூடயே வச்சுக்கணும்னு நினைச்சதான் துப்பாக்கி என் பேர்லேயே. சூப்பர், சிறப்பு ப்ரோ. நீங்க
முன்னாடியே இன்னைக்கு எல்லாருமே ரேப்பர்ஸ் இந்த பாட்டு வந்து பாடியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு இதாக வந்துட்டு இருக்கக்கூடிய அறிவு அவர்கிட்ட ஒரு பாட்டு பாடி காட்டியிருக்கீங்க இல்லையா? முன்னாடி ரொம்ப முன்னாடி ஸ்டார்டிங் அது எப்போ நடந்தது? அந்த மூமெண்ட் ஷேர் பண்ணி. அப்போ அதான் முதல் டைம் நான் பர்ஃபார்ம் பண்ணது ப்ரோ. ஓகே. அப்போ தான் நான் ரேப் சீன்குள்ளேயே வரேன். ஸோ அப்போ வந்து நான் எழுதிட்டு இருந்தேன், சும்மா எழுதி நானே தான் வச்சுருந்தேன் சும்மா. அப்புறம் அந்த மாதிரி ஒரு திருக்குறள்னு ஒரு மீட்டப் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு செம்மொழி பார்க்கில். ஸோ அங்கே போனேன். ஸோ அவர் முன்னாடி அங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஓகே, சூப்பர். இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய படத்துக்குள்ளே நீங்களும் ஆன்போர்டு ஆறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி வந்தது? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 7 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. 2 பேருமே ஒரே. ஓ சூப்பர். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஜேர்னர் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்படியே நிறைய ஷோஸு அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர், என்ன இவ்வளோ நாள் வீட்டில் இருந்து என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன ஒரு ரூபா ப்ரோஜனம் இல்லாத மாதிரி அது அப்படி சொல்லுவாங்கள்ல. ஆமாம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், வேலைன்னு தேடிட்டு போயிட்டு பேஷனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன தான் நீ என்ன பண்ணியிருந்தாலும் ஆடி இருந்தாலும் அதெல்லாம் ஓரம் கட்டு, நாளைக்கு காசுக்கு நீ ஓடி தான் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. ஒரு 2-3 years-ஆக வந்து எனக்கு அந்த ஒரு இதுவே இல்லை, எனக்கு அதில் ஈர்ப்பே வரல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து எனக்கு சூர்யா ப்ரோ கால் பண்ணார். ப்ரோ கால் பண்ணி விஜய் இந்த மாதிரி ஒன்று இருக்குது வந்து ட்ரை பண்ணு அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ நான் வரேன் அப்படின்றனால நான் என் ஃப்ரெண்டு எல்லாருமே தான் போனோம். போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு செஷன் அட்டன் பண்ணும்போது ஒரு 30 rappers கிட்ட இருக்காங்க அங்கே. சரி முடிச்சிட்டோம், எல்லாமே பாடி காமிச்சோம், எல்லாருமே ஓகே. ஒருத்தர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. 30 பேர்னால் அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 6 பேரே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்குறீங்க இந்த மாதிரி. ஆனால் 30 பேருன்றது ஒரு 2 வருஷம் முன்னாடி அங்கே போய்ட்டு அட்டன் பண்ணி அங்கேருந்து இறங்கும் போதே நான் என்ன சொல்லிட்டேன் இவன்கிட்ட, தமிழே இது நம்மளுக்கு செட் ஆகாது, வேலைக்கு ஆகாது, ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது, இதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது, ஏன்னா அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க, இதில் நம்மளை செலக்ட் பண்ணி எப்படி அப்படின்னவ நான் சொல்லிட்டேன், எனக்கு இதே பர்மிஷன் போட்டு தான் வந்தேன், அதுலேயே பாதி சேலரி பிடிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ எனக்கு நாளைக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன். அதோட ஒரு 8 month ஒரு 1 year-க்கு அப்புறம் இன்னொரு கால் வந்தது. ப்ரோ தான் கால் பண்ணி திரும்பி விஜய் ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா அது ஒரு ஆச்சரியம், என்னடா செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரி போயிட்டு நம்பி போனால் அப்போ ஒரு 20 பேர். அப்பயும் செலக்ட்லாம் பண்ணல, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க, ஷார்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பி இன்னொரு செக்ஷன் போகிறேன், அதில் ஒரு 10 பேர். திரும்பி லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் போகும்போது தான் ஓகே இதுதான் பாட்டு 7 பேர் தான் வச்சு பண்ண போகிறாங்க போலன்றது ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதில் ஒரு பாட்டு பண்ண உடனே தான் எனக்கு ஒரு நம்பிக்கை, பரவாயில்லையே நம்ம இந்த ஒரு ஃபீல்டுலேருந்து இதை விட்டு போனாலும் ஆர்ட்டு நம்மளை கூப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயம் பண்ணியிருக்கோம், இன்னொரு பாட்டு பண்ணியிருக்கோம். இதுவரையும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. என்னடா இது நம்ம எப்படியோ இருந்தோம், எப்படியோ போச்சு லைஃபு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஏதோ உட்காந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கோம். 2 பேருமே ஒரே மாதிரி தான் வந்தோம். எல்லாமே ஆடிஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த படம் ஸ்டார்ட் அப்போ வந்து கொஞ்ச நாள் இவனுக்கு கால் வச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கோஇன்சிடென்ஸாகவே வந்து எல்லாமே நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ப்ரோ இப்போ வந்து இந்த துப்பாக்கிஸ் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அதே மாதிரி இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹிப்ஹாப் தமிழா அவர் கூட சேர்ந்து ஆரம்பிச்சதா கேள்விப்பட்டோம். அது உண்மையா? இன்னைக்கு அவரோட க்ரோத் நம்ம வேற ஒரு இடத்துல பார்க்குறோம். ஆனால் ஆரம்பம் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆரம்பிச்சதா கேள்விப்பட்டோம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஹிப்ஹாப் தமிழான்ற ஆர்கனைசேஷன் நானு, என்னோட பேண்ட்மேட் அக்குன்னு ஒருத்தர் இருக்காரு அவரு, அப்புறம் ஆதி, ஒரு பேர் சேர்ந்து தான் ஆரம்பிச்சது ஹிப்ஹாப் தமிழ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன். ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஐடியாஸ் தாட்ஸ் டிஃப்ரெண்டா இருந்ததுனால நாங்கள் முடிவு பண்ணிட்டு, சரி நீங்க ஒரு வேற பாத்துல போறீங்க, நாங்க ஒரு வேற பாத்துல, ஸோ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தனியாக பிரிஞ்சு துப்பாக்கிஸ்ன்ற ஒரு பேண்ட் ஒன்று ஆரம்பிச்சோம். ஸோ அப்படிதான் வேவ் லெங்த் ஒழுங்கா இல்லை. ஸோ அதனால மாற வேண்டிய கட்டாயம். அவங்களும் போயிட்டாங்க, நாங்களும் போயிட்டோம். ஓகே, அது இப்போ எப்போவாவது பேசலாம் அப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்க? பேசணும் மீட் பண்ணோம். நல்ல கூட ஒரு ஐ கெஸ் YNCA-ல ஒரு ஷோ நடந்துச்சு. ஸோ அப்போ மீட் பண்ணி பேசணும். பேசிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணோம். ஸோ நல்லா தான் பேசணும், ஜாலியாக பேசி போயிட்டு இருந்துச்சு. சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ கூட ஜீவா கூட நான் மீட் பண்ணுவேன், பேசலாம் பார்த்து. ஸோ அந்த டச்லாம் இருக்கு, எப்பயா ரொம்பலாம் இல்லை. என்னைக்கு அது ஒரு நாளைக்கு பார்த்தா கண்டிப்பாக பேசுவோம்.
ஓகே. அண்ட் நீங்கள் பாடின பாட்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம பார்த்தோன்னா டி இமான் சார் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் பார்க்க முடியுது, அடுத்தடுத்து படங்கள்ல அடுத்தடுத்து பாட்டு எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கும் டி இமான் சாருக்குமான அந்த ஒரு வேவ் லென்த் எப்படி செட் ஆச்சு? கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறோம். ஆமா, அமேசிங் பர்சன் அவரு. ரொம்ப சூப்பர், ஒரு நண்பர் போல அவரு ஆக்சுவலா. ஏன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அவர் வந்து நான் ரீச் அவுட் பண்ணதே ஃபேஸ்புக் மூலமா தான். அண்ட் ரீச் அவுட் பண்ணும்போதே அவர் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தான் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு படத்துல. ஸோ அதுல ஆரம்பிச்சு பயணம் ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு ஒரு பெரிய பிரதர் அவரு. ஸோ அப்பப்போ ஜாலியாக பேசிப்போம், நல்ல அட்வைஸ் கொடுப்பாரு, நல்ல லைஃப் அட்வைஸும் கொடுப்பாரு, மியூசிக்கல் சைடும் கொடுப்பாரு. பட் அது நல்ல ஒரு பாண்டிங். அது இஸ் an amazing person actually character wise. சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம தாசமக்கானுக்கு அப்படியே வருவோம். நம்ம லிரிக்கல் வீடியோலேயே ஹரிஷ் கல்யாண் அவர் கூட சேர்ந்து அப்படியே பாட்டு பாடிட்டு ஒரு பயங்கரமான பேட்டில் ஒன்று நடக்குது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. லிரிக்லாம் மனப்படம் பண்ணுறதெல்லாம் நம்ம பிடிஎஸ்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாருமே. எஸ், அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஆக்டர் கூட ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய ஆக்டர் கூட ஒர்க் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவர் எங்களுக்கு கொடுக்கல. அது வந்து நான் அதை ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். எங்களுக்குள்ளே வந்துட்டு அவரும் வந்து ஒரு ரேப்பராக இருந்து எங்கள் கூட அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங்க்கு முன்னாடியிலேருந்தே வந்து நாங்கள் அவர் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு இந்த மாதிரி கேங்காக அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர் கூட வந்து அவர் ஏற்கனவே வந்து ரேப்லாம் எப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் பார்த்து வச்சுருந்துருக்காரு. நாங்கள் உள்ளே போனோன்னே ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சரி எங்களை நோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன இது போட்டிருக்கீங்க டேரக்டர் கிட்ட, ப்ரோ அவர் போட்டிருக்க அந்த இயரிங் என்ன ப்ரோ அப்படிலாம். டேரக்டர் வந்து அதுக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ரோ அதெல்லாம் வாங்கி வச்சாச்சு, நீங்கள் ஷூட்டிங் வந்தால் மட்டும் போதும், அந்த மாதிரி இருந்தார். எங்களுக்குள்ள வந்து லிரிக்ஸ்லாம் அவருக்கு புரியல அப்படின்னா எல்லா பேசிக்காக எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளோவை எங்கே செட் பண்ண, இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவருக்கு வந்து ஸ்க்ரீன் முன்னாடி வந்து ஃபேக் பண்ண தேவையில்லை. நான் ரேப் வந்து கரெக்டாக பண்ணணும், நான் ரேப்பராக வந்து நடிக்கக்கூடாது, ரேப்பராக இருக்கணுன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அதனால நீங்கள் ஷார்ட்டில் கூட தெரியும் அவர் லிப்ஸிங்க்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற காரணம் அவர் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணார் எங்கள் கூட இருந்து. அதனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவர் செம்ம ஜாலி டைப். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது. நிறைய பேர் கேட்குறாங்க என்ன ப்ரோ அப்படி இன்ட்ரோவர்ட் அப்படின்னா, செம்ம ஜாலி டைப்பு. கவுண்டர்லாம் வந்து டக்குன்னு போடுவார். அவர் கூட உட்காந்து பேசினா தான் தெரியும். நைஸ் ஃபீல். ஓகே. அந்த லிரிக்கல் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு கண்டினியூஸாக ஒன்று பாடிட்டே இருக்காருல்ல. ஸோ அது ஷூட் பண்ணப்போ நீங்கள்லாம் இருந்தீங்களா? அது ஷேர் பண்ணி ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலி அது ஷூட் பண்ணதை விட அதுக்கு ரிஹர்சல் பண்ணுறப்போ தான் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அது வந்து ஒரு பக்கா கோரியோ பண்ண ஒரு ட்ராக். அது அந்த ஷூட் வைஸ் அது வந்து அமீர் ப்ரோ பண்ணியிருந்தாரு, கோரியோ பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்டுடியோவில் அந்த டான்ஸ் ரிகர்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. டான்ஸ் ரிகர்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கோம். அது முடிஞ்ச உடனே ஒரு பக்கத்தில் ஹரிஷ் ப்ரோவோட முடிஞ்சோடனே அவர் என்னை கூப்பிட்டு அந்த லிரிக்கை வந்து பாடி 2 பேரும் சேர்ந்து ஃப்ளோ பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் போச்சு அது. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 3-4 வாட்டி அது ஃபுல் ஃப்ளோ அவர் பாடிட்டாரு. ஆனால் கேமராமேன் தான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணல. அவர் கரெக்டாக அதை ஃபுல் ஃப்ளோ ஒரு வாட்டி பாடிட்டு இது எடுக்கல தானே அப்படின்னாரு. ஆமாம் ப்ரோ எடுக்கல. ஸோ இப்போ நீங்க கூப்பிட்டு கேட்டா கூட எனக்கு தெரிஞ்ச அவர் பாடுவார் தான் நினைக்கிறேன் ஃபுல் வெர்ஷன். நீங்க ப்ரோமோல பார்த்திருந்தாலே தெரியும். அவர் வந்து நாங்கெல்லாம் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வந்து பாடுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஃபர்ஸ்ட் பாட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க அதுக்கப்புறம் தான் பீட் பாக்ஸ் பண்ணிட்டு போறோம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ரேப்பராகவே இதுல வந்து மாறி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹெவியா இருக்கும். சூப்பர் ப்ரோ. நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். அதே டைம்ல நான் ஒருத்த கேட்கும் போதே கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க ஹிப்ஹாப் அவர் முன்னாடியும் பாடி இருந்தீங்கல்ல? யார் முன்னாடி தான்டா நீ பாடல? நிறைய போட்டோஸ் வீடியோஸ்ல இருந்தது. ஆதியா அவர் கூட தனியா எடுத்துலாம் போட்டிருந்தீங்க. ஸோ அவர் உங்களை பயங்கரமா நோட் பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னாரா? இல்லை, நான் அது வந்து பிளாக் ஷீப் அந்த டீமில் வந்து ஷோவுக்காக இதாக இருந்துச்சு. சும்மா அப்போ போய் ஒரு சான்ஸ் கிடச்சிருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி அப்போ அந்த டைமில் அங்கே போய் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணேன். பயங்கரமா நோட் பண்ணி டெலீட் பண்ணிடுறாரு. அவர் சொன்னார் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி ப்ரோ, இப்போது ஸ்டேஜ்லலாம் வந்து நிறைய இடங்கள்ல நீங்கள் பாடி இருக்கலாம். ஸோ அதை தாண்டி இப்போ சினிமாவுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் அப்படிங்கும்போது எது ஒரு பெரிய கமிட்மெண்ட்னு நினைக்கிறீங்க? ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ என்னதான் நம்ம வந்து ரெக்கார்டிங் மைக் முன்னாடி பாடிடலாம், என்ன பண்ணிடலாம். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸாக வந்து அவங்க பார்க்கறது ஒத்து ரிலீக்ஸ் வந்து சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டேஜில், அது ஸ்டேஜ் பெர்ஃபார்மர்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கிரேஸு நிறைய பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஸ்டைலேருந்து இன்புட்ஸாக எடுத்துட்டு. ஸோ எனக்கு எம்சி ஸ்டாண்டில் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், கேஷுவலாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு இன்புட்ஸ் எடுத்து நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம எப்படி பீப்புள்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு தெரியுமோ அதுதான் மெயினாக நான் சொல்கிறேன். அதான் பெரிய அதுதான் கமிட்மெண்ட். பெரிய கமிட்மெண்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து பீப்புள்ஸ் வந்து ரிலீக்ஸ் வந்து நோட் பண்ணுறவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டாக மேபி நோட் பண்ணுவாங்க. பட் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஜ் எப்படி கவர் பண்ணுறாங்க, ஸ்டேஜ் எப்படி அட்ராக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேஜ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டான்ஸராக நான் வந்து எனக்கு வந்து என்கிட்ட கேட்டனால அதுதான் மெயினாக எனக்கு தோணும். சிறப்பு ப்ரோ. இப்போ வந்து மியூசிக் டைரக்டர், நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மியூசிக் டைரக்டர் கூட பிரிட்டோ சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பா. அது ஆக்சுவலி புதுசாக ஏன்னா அவரோட ஒர்க் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் போனோம். பட் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருந்து ஆக்சுவலி. ஏன்னா அவரும் ரொம்ப சில் அவுட்டான பர்சன். ஸோ அந்த ஸ்பேஸ் எல்லாருக்குமே கிடைச்சது ஒர்க் பண்றதுக்கு. நம்மளோட தாட்ஸ் என்னவோ எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லல. நம்ம என்ன பண்ணோமோ அதை எப்படி இன்னும் பெட்டரா இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், என்ன பெட்டரா பண்ணலாம்னு தான் ஐடியா கொடுத்தாரு. ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா இருந்து ஆக்சுவலி நாங்க எப்படி உட்காந்து சில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டுடியோல உட்காந்து அவரும் அப்படி தான் சில் பண்ணி ஒர்க் பண்ணி. ஸோ இட் வாஸ் an amazing experience. ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து தான் லிரிக் எழுதுனதா கேள்விப்பட்டோம். அப்படியா? சேர்ந்து உட்கார்ந்து எழுதணும். ஆனா லிரிக் வந்து அவங்கவுங்க லிரிக் தனித்தனியா. ஆனா எல்லாருமே பாடி இருக்கீங்க. ஸோ நீங்க யார் என்னென்ன லிரிக் எழுதுனீங்க, எதாவது பாடி இருக்கீங்கன்றது சொல்றீங்கன்னா பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்க முடியல. அதனால இப்போ சொல்லணுமா? சொல்லுங்க. நான் என்ன லிரிக் வந்து தோ பாடுறா டுமா கோலி, ஐயோ கொடுக்குது தலைவலி, மனசுக்குள்ள நினைப்பு பாகுபலி, ஆனா பார்த்தா கடல தொங்குற பொம்மை கிளி, டேய் டப்பா கஞ்சி பூஞ்சி டப்பா டான்ஸ் ஆடுற ஆமா குஞ்சி, இந்த தேஞ்ச ஓஞ்ச மூஞ்சில வெப்ப சிங்கிள் பஞ்சு, இவன் மைக்க பிடிச்சாலே நாட்டுல உழுது பலி, இவனை ஏரியாக்குள்ள பார்த்தாலே ஷூத்த கிளி. ஓகே ப்ரோ, அந்த லைன் அல்டிமேட்டா இருந்தது. எந்த தெரியும்னா, டே ஜோபி ஆக்சுவலி உன் ட்ரூ லவ் என் ஹாபி, நேத்து நைட்டு வீடியோ கால்ல கூப்பிட்டுட்டு உன் பேபி, என் பிளாக்குக்கு வரியா இல்ல பிளாக் ஒண்ணு தரியா, என் ஆளு கிட்ட சொல்ல மாட்டேன் டேட் பண்ண ரெடியா, ஜோக்கு போட்டு மைமா உன் ஆளு ஒரு கைமா, உன் சேஃப்டி தான் சொல்லுற நீ பூட்டு போட்டுன்னு வைமா, பாய போடுறா பத்தின்னு மூடுகையா சுத்தின்னு, மொனவாசல் ஆண்டி கூட தெரியல என்ன ஆட்டின்னு, ஓலா சுத்தி ஓட்டின்னு, டிப்ஸுக்காக ஆச்சின்னு, செட்டிங்ல சில்லற வாங்கி சைடி சதா புச்சின்னு, ஆடு விட்டு சுத்தின்னு, காய்ச்சி மூச்சின்னு கத்தின்னு, ஒட்டி விட்டுரும் சும்மா ரவாயாத்தையும் பொத்தின்னு, யாரோட ஜோபி நீ பண்ணத காப்பி, உன்னோட மாப்ப காமிச்சா ஊட குடுப்ப பிபி, யாரோட ஜோபி நீ பண்ணத காப்பி, உன்னோட மாப்ப காமிச்சா ஊட குடுப்ப பிபி, சைக்க மச்சன ஐட்ட அத ஆஃப் பண்ணுங்கப்பா லைட்ட, கொஞ்சம் பீட் ஆன் பண்ணா ஃப்ரீ ஸ்டைல் இல்ல கைய நானும் சொல்லிட்டேன், எஸ்டர்டே ரொம்பவே டைட், என் பைக் வேற வெயிட், அதை தூர போட்டு பிளாட்ஃபார்ம்ல ஓட்ட போற ஃளைட், மச்சனா ஏரியால ரொம்ப போயிட்டு பிரச்சனை ஆச்சுன்னா பாய்ஸ் எல்லாம் வெயிட் ஆச்சுன்னா மூச்சல நின்னுற ரைட், எத்தனை பேருங்க வந்தாலும் ஸ்வைட், அவரது அப்புறம் பாத்துக்கலாம் ஜூட்டு, அப்புறம் ஆன் பண்ணுங்கப்பா லைட், டேய் ஹேல ஜோபி நீ பண்ணத காப்பி, உன்னோட மாப்ப காமிச்சா ஊட குடுப்ப பிபி. என்னோட வேர்ஸ் என்னன்னா, யோ என்ன பக்கன்னா அந்த ஆன்டி கூட நின்னு யோ தள்ளின்னு வந்து என்னை தண்ணி வண்டி பொண்ணையா, தப்ப நீ பண்ணிக்கிட்டு தடிக்கிட்ட மாட்டிக்காத, சிக்கன இருக்கான்னு சிக்கத்துல சிக்கிக்காத, பால் புட்டில பால் பிச்சின்னு பாப்ப போல பத்துக்கோ, நீ என்கிட்ட சீன் கட்டின ஓன் தொண்டை கிழிஞ்சிடும், மாட்டிக்கிட்ட ஒருத்த அந்த கோயந்தனோட புள்ள, தம்பி வாங்க இங்க உள்ள உன்னை கிழிக்க போற நல்லா, ஒத்த ரூபா ஒட்டி ஓல பாய உனக்கு கட்டி, சவுக்குட்டிகளை இறக்கவா சாவு மூலம் அடிக்கவா. என்னோட அந்த என்னடா ரொம்ப நேரமா இங்க சத்தம், சாரி வாக்ல இருந்து வரேன் அதான் ஷர்ட் ஃபுல்லா ரத்தம், வெட்டியா ஊரை சுத்திட்டு நாய் மாதிரி கத்தம், நச்சுன்னு 4 கேள்வி கேட்டா வாயெல்லாம் திக்குண்டே, நகரு நம்ம கையில விளையாடும் பொருள், ஊர்ல எங்க கையில தண்டா இருக்குது பவரு, உங்க டாடி செஞ்ச மிக பெரிய தவறு, போட மறந்துட்டாருப்பா பிளாஸ்டிக் கவரு, அச்சனை போட்டுட்டு பிரச்சனை பண்ணுற ஆளு என்கிட்ட வேணாம், சொல்லவா சம்பவம் செஞ்சுட்டு சத்தமே இல்லாம கதை கொடுப்பேன் சீனா, கொச்சலு குத்தா ஒதுங்கி நடக்கிற ஆளு நான் இல்ல மாமா, வோம் கூட சேர்ந்து ஸ்குவாடிக்கும் தூக்குவேன், ஒதுங்கி நடடா ஜோப்டா, வீட்டுல சொல்லாம வந்தது தவறு, ஹீட்ல முன்னாடி வந்தவன் சிவர், வீட்டுல நிக்காம போட்டுவன் பெடல், ஸ்ட்ரீட்ல சம்பவம் தான் நம்ம ஸ்பெஷல், டைனி நம்ம வைபிகில நகரு முன்னாடி எகிற கூடாது, குரல் உள்ளார இறங்க போகுது பொருள், வெளியே உருவ கொட்டுவோம் கொடல். பாட்டுல கேட்கிற அதே ஒரு வைப் இங்க வந்து ஸ்லோ பண்ணாதான் புரியுன்றதுனால எல்லாரும் ஓகே சரி, சூப்பரா இருந்தது லிரிக்கெல்லாம். அண்ட் சேம் ஒரு வைப் வந்து கொடுக்குறீங்க. லாஸ்டா வந்து நான் இப்போ ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் நீங்க பண்ணி முடிச்சுன்னு பார்ப்போம். அதாவது ரஜினி சார், கமல் சார் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க, நெல்சன் சார் டைரக்ட் பண்றாரு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தது, பாத்தீங்களா? எப்படி இருந்தது? நல்லா ஒரு வார்த்தையில சொல்லவே முடியாது, அது பல வார்த்தையில சொல்ல வேண்டிய மேட்டர். ஆமா. ஓகே, இப்போ அந்த படத்துக்கு
நீங்க ஒரு ரேப் சாங் பண்றீங்க அப்படின்னா உங்களோட லிரிக்ல என்னவா இருக்கும்? கிளம்புடா காத்து வரட்டும் மாமே, இறங்குனா சீனு காலி தானே, பெரட்டடா நம்ம எதுக்க யாரு, வம்புனா நாங்க வாத்தியாரு. கிளம்புடா காத்து வரட்டும் மாமே, இறங்குனா சீனு காலி தானே, பெரட்டடா நம்மள எதுக்க யாரு, வம்புனா நாங்க வாத்தியாரு. Bro, serious ஆ சூப்பரா இருந்தது. நான் நினைச்சேன் சரி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. டிஸ்கஷனே இல்ல, தலைவர் கமல் சார் தான் வந்து டிஸ்கஷனே கிடையாது, பேங்கர் தான், 8 குட்டா பிளாஸ்ட் தான். ஆமா, ஓகே, எனக்கு தெரிஞ்சு இத பார்த்துட்டு கூட மேபி உங்களுக்கு வாய்ப்பு வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஒரு பெரிய கேப் இருக்குல்ல, வந்ததுன்னா பயங்கரமா பண்ணிடுவீங்க. கண்டிப்பா, சரி, கண்டிப்பா. சூப்பர். இப்போதைக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் லைன் அப்ல வச்சிருக்கீங்களா? ஏன்னா இண்டிபெண்டன்டாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் அவங்க மியூசிக் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து பட வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. இன்னொரு படமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். ஸோ அப்படியே 2 சைடும் போயிட்டு இருக்கு. இண்டிபெண்டன்ட் சைடாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் பட ரீதியாகவும் எல்லாமே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க சைட்ல இருந்து ஒரு மேட்டர் இருக்கு. நாங்க வந்து படம் சைட்ல இருந்து எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வருது. அட் த சேம் டைம் நாங்க இண்டிபெண்டன்டாவும் சாங் வந்து நாங்க பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் மியூசிக் வீடியோ அவுட் வந்து கூடிய சீக்கிரம் எல்லாரோட ப்ரொஃபைலையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பாப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல நீங்க எல்லாரும் இருக்கீங்க, படத்துல அப்படியே கண்டினியூஸா டிராவல் பண்றீங்களா? இந்த ஓகே ஓகே சூப்பர். அப்போ இந்த படம் என்ன ரீசனுக்காக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு நீங்க இதுக்காக வந்து பார்க்கலாம் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த படம் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் பேக் ஃபிலிமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வைஸாகவும் இருக்கு அண்ட் பிளஸ் ஒரு மியூசிக்கல் பேஸ்டாகவும் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு கலந்த ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். மக்கள் கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணது படம். ஸோ அது ஒரு லவ் சைடு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சைடு, ஒரு ஆக்ஷன் பேக் அண்ட் பிளஸ் ஒரு மியூசிக்கல் சைடு. ஸோ எல்லாமே கலந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கதம்பமா இருக்கும். எல்லா எமோஷன்ஸும் சேர்ந்து இருக்கும் நானும் நினைக்கிறேன். ஏன்னா எங்க எல்லாருக்குமே வந்து கதை ஃபுல்லாக தான் தெரியாது. பட் ஸ்டில் நாங்கள் கேட்ட வரைக்கும், எங்களுக்கு சொல்லியிருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கதை தெரியும்ல. அதுலேயே வந்து இத்தனை எல்லாமே காட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து எல்லாமே, க்ரைம்லேருந்து எல்லாமே இருக்குன்றனால தாசமகான் வந்து ஒரு எமோஷன், எல்லா எமோஷனும் உள்ளே இருக்கும். அதனால புதுசாக நீங்கள் என்ன புதுசுன்னு கேட்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரேப் பேட்டில்ன்ற ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் டைமும் புதுசாக ஒரு தமிழ் படத்தில் ரேப் பேட்டில்ன்ற ஒரு மேட்டரே வருது. எல்லா படத்துலையும் நீங்கள் ரேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேனாச்சும் ஒரு பாட்டில் ஒரு 8 பார் இருக்கும், 16 பார் இருக்கும், அவ்வளோதானே தவிர புதுசே வந்து ஃபுல்லாவே நாங்க வந்து அந்த ரேப் பேட்டில்ன்றதே புதுசு. ஸோ எல்லாருமே வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு புது விஷயம் வந்து காட்டுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரீச் ஆகிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பட் நல்ல வேலை லைக் இப்போ வந்து ரேப் நிறைய பேருக்கு தெரியறதுனால இது நல்ல ரீச் ஆகுது. கண்டிப்பா படமும் வந்து புதுசா இருக்கும், பயங்கரமா இருக்கும், வந்து பார்க்கணும். சிறப்பு. எனக்கு இதுல ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பாடும்போதே அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். லாஸ்ட்ல ஒரு லைன் வச்சிருக்கீங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு 1-2 இடத்துல வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் பார்க்க முடியுது. ஸோ அது வந்து வைக்கும்போது அது எந்த விதத்துலயும் அஃபெக்ட் பண்றது இல்லையா அந்த பாட்டுக்கு அப்படின்னு போகும்போது? ஏன்னா மக்களுக்கு போய் ரீச் ஆகுது. கண்டிப்பா. ஏன்னா அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டும் படாத மாதிரி வச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப டைரக்டா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான். இதுக்கு முன்னாடி நாங்க எழுதினதெல்லாம் கேட்டீங்கன்னா இதை விட மோசமா இருக்கும். இப்ப ஏன்னா அவர் ஜில் டாக்டர் அவரே போயிட்டு இதெல்லாம் வச்சிடாதீங்கன்னா வீட்டுல வெடிகுண்டு அப்படின்னா. ஸோ அதனால தான் இவ்வளோ வேர்ட்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணி தான் இதோட எண்டு போர்ஷனு. இதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணோம்னா அதுக்கப்புறம் டைரக்டர் ஃபீல் பண்ணா அது ரியல்னஸ் இருக்கு. எங்களுக்கு ராவா தேவைப்படுது. ஆமா, பேக்கோட கான்செப்ட் என்னன்னா மாத்தி மாத்தி வார்த்தைகளால வந்து ஒரு விதமான ஒரு இது பண்ணிக்கிறது தான். எல்லாரையும் யாரு இதுல பெஸ்ட் காமிச்சிக்கிறதுல மொக்க பண்றது ஒரு போட்டி நடக்குது. ஆமா, போட்டி யாரு பெஸ்டா மொக்க பண்றது. எஸ், எமோஷன் தான் ப்ரோ. நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், நடுவில் எவனா டக்குன்னு வந்துட்டா தப்புன்னு ஒரு வார்த்தை வரும், அது யோசிக்கலாம் முடியாது. எமோஷன் தான் உள்ள வெளியே வரும். அதனால வந்து இது ரேப் பேட்டில்ன்றது டைரக்டர் வந்து அதுல வந்து பர்ஃபெக்டா இருந்தாரு. அதுதான் வேணும் எனக்கு, ராவா தான் வேணும் எனக்கு. படத்துக்கு எடுத்துட்டு போறதுனால நீங்க வந்து நார்மலா அண்டர் கிரவுண்ட்ஸ்ல இல்லாம எனக்கு படத்துக்காக எல்லாம் எழுதி கொடுக்காதீங்க. ராவா என்ன பண்ணுவீங்க, ரேப்பர்னா என்னன்னு இருக்கும், அதை வந்து வேணும், அப்படியே வேணும். டைரக்டர் எமோஷன் மியூசிக் டைரக்டர் கமோஷன் இல்லாம ஆமா, நல்ல ப்ரமோஷன் வேற வந்து. ஆமா, சூப்பர் பிரதர். உங்க எல்லாருக்கும் இந்த படத்துக்கும் சரி, இதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் சரி மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.